வெல்கம் பேக் டு சேனல். ஃபைனலி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய தலைவர் 173 உடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தை சுந்தசி டைரக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துச்சு. ஒரு கட்டத்தில் சுந்தசியுமே இந்த படத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்போ அடுத்து இந்த படத்தை யார் தான் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலுமே இருந்திருக்கும். ஒரு வழியா இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. நேற்று நைட்டே இந்த படத்தோட டைரக்டர் யாருன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாங்களாம். எஸ், டான் மூவியை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி தான் இந்த தலைவர் 173 மூவியை டைரக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ இப்போ வந்திருக்கு. அண்ட் பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. அண்ட் இந்த படம் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஃபேமிலி அஸ் அ ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் இந்த டேக்லைனை மென்ஷன் பண்ணி இந்த படத்தோட போஸ்டர்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன கதையா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்டர் டிசைனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ டெய்லரோட சிசர்ஸை வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக ஒரு டேக்லைனை போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எவ்ரி ஃபேமிலி ஆஸ் எ ஹீரோன்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒருவேளை ரஜினிகாந்த் சார் இப்போ ப்ரெசென்ட்டில் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காரு போல். ஸோ ஆனால் அவருக்குன்னு ஒரு டேஞ்சரஸான ஒரு பாஸ்ட் இருக்கு போல். என்னதான் இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு மேனாக இருந்தாலும் ஸோ அவருக்கு முன்னாடி அந்த டேஞ்சரஸான ஒரு விஷயங்கள், அதாவது அந்த பாஸ்ட்டில் அப்படி என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்றதையும் அந்த பாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பாஸ்போர்ட்டும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக போட்டிருக்காங்க. இந்த ஒரு பக்கம் கீழே வந்து கன்னுமே வந்து போட்டிருக்கு. ரெண்டுமே ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ இவர் வந்து ஒரு பெரிய டானாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். ரவுடிசமா சம்திங் பாஷா மாதிரி ஸ்டோரியில் கொண்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா இப்போ நார்மல் லைஃப்பில் வந்து அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டெய்லரிங் பர்சன் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவரோட ஃபேமிலிக்காக வந்து சில விஷயங்கள் பண்ண போகிறப்போ ஸோ அவரோட அந்த டேஞ்சரஸான அந்த ஒரு பாஸ்ட், அந்த முன்னாடியே நடந்திருக்க விஷயங்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் இந்த ப்ரெசென்ட்டில் வந்து ஒரு நுழையிறதுனால ஸோ மறுபடியும் அந்த கன்னை கையில் எடுக்கிற சுச்சுவேஷன். ஸோ இது தான் இந்த படத்தோட ஸ்டோரியை ட்ராவல் பண்ணி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் தோணுது. பார்ப்போம் இந்த படம் இப்படி தான் போகுமான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது என்னோட அசம்ஷன். ஸோ உங்கள் யாராவது இந்த படத்தோட ஸ்டோரி இப்படி தான் இருக்கும்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக ரெடி ஆக போகுதுன்னு. டான் மூவியை டைரக்ட் பண்ண சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நிறைய ஹியூமன் சென்ஸுமே இந்த படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்.